இப்போது கூலி அப்படின்ற படம் ரஜினிகாந்த் இன்வால்வ் ஆகிருக்காரு, சன் பிக்சர்ஸ் இன்வால்வ் ஆகிருக்காங்க. நீங்கள் வந்து அவங்களுக்கு ஆடு கிடையாது, இது ஒரு ஆடு மாதிரி தான் எனக்கு தோணுது. போய் அவங்களுக்கு எதிராக கேஸ் கொடுக்குறதுன்றது, அவங்கள போய் நீ காப்பிரைட் வாங்குன்னு சொல்கிறது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். இப்படி வந்து ஒரு பாம்பு பொத்துக்குள்ளே கைவிட்டா மாதிரி அது எந்தெந்த பாம்பு எந்தெந்த இடத்துல இவரை கடிக்க போகுது, என்னென்ன தான் ஆக போகுது. இளையராஜா அப்படின்ற மைஸ்ட்ரோ அப்படியே அவர் வந்து இசை ஞானிப்பா. ஏடா இசையில் ஞானம் இருந்து என்னடா பிரயோஜனம்? வாழ்க்கையில் உனக்கு ஞானம் இல்லையே. வாழ்க்கையில் மக்கள்கிட்ட எப்படி பழகணும்? ஒருத்தன் தண்ணி குடிக்கிறதுக்காக வரான், அவனை பிடிச்சி திட்டுற ஒரு ஸ்டேஜில். அவன் ஏதோ கொஞ்சம் அசைஞ்சானா, இவர் மியூசிக் போடும்போது அவன் ஏதோ அந்த வழியாக நடந்து போனான், அவன் ஒரு செக்யூரிட்டி. அதனால் இதே ரஜினிகாந்த் நடந்து போனால் நீ திட்டுவியா அவரை? அதுதான் இந்த ஆளுடைய குவாலிட்டி. இசை பெரிதா மொழி பெரிதா ஒரு டிபேட் ஒன்று ஓடின்னு இருக்குது. ஆனால் வந்து டைரெக்டான டிபேட் கிடையாது. இது வந்து மறைமுகமாக இவர் தாக்குவார், அப்புறம் அவர் தாக்குவார், அப்படி வந்து தாக்கின்னு இருக்காங்க. வைரமுத்து நம்மளுடைய இளையராஜா, நம்மளுடைய இளையராஜா இல்லை, தமிழ்நாட்டுடைய இளையராஜா. எனக்கு இளையராஜா வேணாம், ஏன்னா அந்த ஆளுடைய ஆட்டிடியூட் சரியில்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எப்படி இருந்தாலும் அவரை வந்து தமிழ் சினிமா, இந்தியன் மியூசிக் இண்டஸ்ட்ரியிலேருந்து அவருடைய பேரை வந்து அழிக்க முடியாத அளவுக்கு அவர் வந்து ஒரு பெரிய ஒரு மனிதர். ஆனால் ரியல் லைஃப்பில் பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமான மனிதர் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க. எனக்கு என்னமோ அதில் உடன்பாடு இல்லை. ஏன்பா டிஐஎஸ்கோ வா வா பக்கம் வா அப்படின்ற அந்த பாட்டை வந்து அப்படியே அனிருத் காப்பி அடிப்பான். அனிருத் வந்து அதை சன் பிக்சர்ஸுக்கு விற்பான். சன் பிக்சர்ஸ் வந்து அதை ஆன்லைனில் விடுவாங்க, அவங்கள ரைட்ஸ் இது பண்ணுவாங்க. இதுலேருந்து வர பணம் எல்லாம் சேர்த்து அவங்களுக்கு வந்து அமௌண்ட் அப்படியே கோடிக்கணக்கில் கொட்டோம். ஆனால் இளையராஜாவுக்கு காசே கிடைக்காது. நான் தானே முதல்ல அந்த பீட்டு போட்டேன், அந்த டியூன் அந்த மெட்டு போட்ட ஆள் நான் தானே அப்படின்றது தான் வந்து இளையராஜாவுடைய பாயிண்ட். கேஸ் கொடுத்துட்டார். கேஸ் கொடுக்கல, வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. சன் பிக்சர்ஸுக்கு எதிராக நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. சன் பிக்சர்ஸ்க்கே அனுப்பிச்சிருக்காரு. நீங்கள் வந்து ஒழுங்காக இதுக்கு காப்பி ரைட் வாங்கிடுங்கப்பா, இல்லைன்னா அவ்வளோதான். இவர் லியோ படத்தில் நம்ம லோகேஷ் கனகராஜ் இந்த மாதிரி சித்து வேலைங்கள்லாம் பண்ணியிருந்தார் இல்லைங்களா, தாமரை பூவுக்கும் அந்த மாதிரி நிறைய பாட்டுங்க. இது பேர் என்னது, ஃபைட் கிளப் அப்படின்ற படத்தில் கூட அந்த ஏதோ ஒரு பாட்டெலாம் யூஸ் பண்ணியிருக்காரு லோகேஷ். இளையராஜா இதுக்கெல்லாம் வந்து கேஸ் போட போகிறாராம். அதாவது ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, டேய் நீ எல்லாம் காசு வாங்கிட்டு தானே அந்த காலத்தில் மியூசிக் போட்ட, காசு வாங்கிட்டு மியூசிக் போடும்போது நீ வந்து காசுக்காக மியூசிக்கை விற்கிற, நீ வந்து இசையை விற்கிறவன், நீ வந்து இசை ஞானி ஊனி அது இதுன்ட்டு உனக்கு பட்ட பேர்லாம் வச்சாலும் நீ காசு வாங்கிட்டு வியாபாரம் பண்ணுறவன்பா. நீ வியாபாரம் பண்ணிட்டு அப்புறம் என்ன உனக்கு காப்பிரைட்டு அப்படின்றாங்க ஒரு சிலர். அதில் வேறு இப்போ ப்ரொடியூசர்ஸ் வேறு இதில் பெருசாக ஏதாவது ஸ்டெப் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த காப்பிரைட் அப்படின்றது வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கே போய் சேரும் அப்படின்றது. ஏன்னா அவங்க சொல்கிறதுலேயும் ஒரு லாஜிக் இருக்குது. இப்போ இந்த இசையமைப்பாளர் இசை, அதே மாதிரி மியூசிக் தான் மெயினாக. மியூசிக் போடுறவங்க வந்து அந்த ரைட்ஸ் அப்படின்றது அது எத்தனையோ வருஷம் வச்சுக்கிறாங்க, ஏதோ பண்ணுறாங்க. அதில் எதோ கோல்மால் பண்ணி அது ஒரு இண்டஸ்ட்ரி. அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் சும்மா ஒரு 2 வரி யூஸ் பண்ணிங்கன்னாலே உங்கள் மேலே காப்பிரைட் அடிச்சிடுவாங்க. உங்களுக்கு முதல்ல இப்போ சன் பிக்சர்ஸ் மாதிரி பெரிய கம்பெனியாக இருந்தால் உங்களுக்கு வார்னிங் அனுப்புவாங்க. நீங்கள் வந்து இதை ஒழுங்காக ரிமூவ் பண்ணிவிடுங்க, இல்லைனா காப்பிரைட் வாங்கிவிடுங்க, இல்லைனா நாங்கள் லீகல் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்வாங்க. சின்ன கம்பெனி, இப்போ என்ன மாதிரி இப்போ ஒரு யூடியூப் சேனல் இந்த மாதிரி ஒரு பாட்டு ஒன்று யூஸ் பண்ணுது, ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங், அதான் இந்த வா வா பக்கம் வான்றதை கரெக்டாக அதே டியூனில் நான் போட்டேன்னா அவங்க வந்து எனக்கு வார்னிங்லாம் கொடுக்க வேணாம். அவங்க டைரெக்டாக என்ன பண்ணுவாங்கன்னா யூடியூப்புக்கே கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சு என்னுடைய சேனல்லையே வந்து ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி 2 ஸ்ட்ரைக் 3 ஸ்ட்ரைக் ஆனால் சேனலே வந்து மூடிடும். அந்த மாதிரி ஏதோ இதெல்லாம் இருக்குது, ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி ரூல்ஸை யூஸ் பண்ணி தான் வந்து, அதாவது இந்த கிரியேட்டர்ஸ் அப்படின்றது இசையமைப்பாளர்கள் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. இவர் வந்து இப்போ இந்த வா வா பக்கம் வா அப்படின்ற இந்த பாட்டு டிஐஎஸ்கோ இப்போ அனிருத் வந்து காப்பி அடித்தான் அப்படின்ட்டு இவங்க சொல்கிறாங்க பாருங்கள். அது காப்பி தான், ஓகே. அதுக்கு வந்து இப்போ நீ காப்பி ரைட்டு இஷ்யூ பண்ணுற, அவன் அதே வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கான், அதே டியூனை யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரைக் கொடுக்குறீங்க, இப்போ இது கொடுக்குறீங்க அப்படின்னும் போது இதில் வந்து எவ்வளோ இவங்களுக்கு பணம் வரும் அப்படின்றது கேட்டிங்கன்னா அப்படியே ஷாக் ஆகிடுவீங்க. அதாவது அந்த பாட்டு எந்த காலமோ எடுத்து அதை வந்து ஒரு இவங்களுக்கே தெரியாது இது இவ்வளோ நல்ல பாட்டுன்னு இவங்களே அதை குப்பையில் போட்டாங்க. அதை எவனோ ஒருத்தன் அவனுக்கு அந்த பாட்டு ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு கிளிக் ஆகிருக்கு, ஏதோ ஒரு பிடிச்சிருக்கு, அவன் வந்து அந்த பாட்டை வந்து திரும்பி வேறு ஒரு சுச்சுவேஷனில் வேறு ஒரு படத்தில் நம்ம இந்த பாட்டை யூஸ் பண்ணலாமே. இப்போ மார்க் ஆண்டனியில் அந்த பாட்டுங்கள்லாம் வந்தது பாருங்கள், அது மாதிரி யூஸ் பண்ணலாமேன்ட்டு அவன் யூஸ் பண்ணுறான். உடனே இவனுங்க வந்து பற்றியா இது வந்து நான் பண்ணது, ஏன்டா நீ பண்ணி 20 வருஷம் 25 வருஷம் 30 வருஷம் ஆகுது, நீயே மறந்துட்டு இப்படி ஒரு பாட்டு இருக்குதுன்றது.
வேறு எவனோ ஒருத்தன் பண்ணுறானேன்னு அப்ரிஷியேட் பண்ணாமல் அதில் இருக்கிற பணம் அந்த வருமானமும் எனக்கு வரணும் அப்படின்றது தான் வந்து இந்த பெரிய இசை ஞானி, இசை அமைப்பாளர், அதாவது இவர் வந்து கடவுளுக்கு சமம், இவர் வந்து பிரம்மா மாதிரி, இவர் வந்து ஒரு கிரியேட்டரு, இவர் அப்படி இவர் இப்படின்ட்டு தலையில் தூக்கி வச்சு நான் ஆடினதனுடைய பலன் தான் இப்போ வந்து எல்லோரும் அனுபவிச்சுன்னுக்கிறாங்க. அதாவது ஒரு ஆள் வந்து ஒரு தொழில் செய்கிறான்னா, இப்போ வந்து ஒருத்தன் வந்து முடி வெட்டுறாங்க, இல்லை ஒருத்தன் கறி வெட்டுறாங்க. கறி வெட்டுற கொடுக்குற அவன் வந்து வாங்குறவன் அதை வாங்கின்னு போய் சமைக்கிறான், சாப்பிட்டுறான். சாப்பிட்டுட்டு அவன் வந்து குண்டாகிறான் இல்லை ஒல்லி ஆகிறான். ஒருத்தன் வந்து நல்லா உடம்பு ஏறுது, அவன் வந்து நல்ல ஒரு பாடி பில்டர் ஆகிறான். நீ என் கடையில் தானே கறி வாங்கினேன், அந்த கறிக்கு நீ காப்பி ரைட்டு கொடு, நீ சாப்பிட்ட சிக்கனுக்கு காப்பி ரைட் கொடு, நீ சாப்பிட்ட அதெல்லாம் உடம்புல அந்த மசில்ஸ் இருக்குல்ல, நீ கொஞ்சம் கொஞ்சம் மசில் எனக்கு கொடு அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயந்தான் இந்த காப்பி ரைட் ஸ்ட்ரைக் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியனில். சரி, இப்போ இன்றைக்கி ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகுது, நான் அந்த பாட்டு ஹிட் ஆகுது, ஹிட் ஆகி அந்த பாட்டு ஓடின்னு இருக்கும்போது டக்குன்னு அந்த பக்கம் வந்து நான் அந்த பாட்டை அப்படியே காப்பி அடித்து நான் வேறு ஒரு பாட்டு போடுறேன், அந்த பாட்டு சூப்பராக ஓடுது. அப்போ நீ காப்பி ரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தா பரவாயில்ல, அதில் ஏதோ ஒரு லாஜிக் இருக்குது. இது எந்த காலமும் முடிஞ்சு போனது, இவனுக்கே ஞாபகம் கிடையாது இப்படி ஒரு பாட்டு அவன் பண்ணான், இப்படி ஒரு பாட்டு இருந்தது அப்படின்றதே இவனுக்கு ஞாபகம் கிடையாது. இந்த பாட்டு வேறு எவனோ ஒருத்தன் இப்போ ஒரு ரிப்ரைஸ்ன்ற மாதிரி அவன் வேறு ஒரு படத்தில் வேறு ஒரு சுச்சுவேஷனுக்கு அவன் யூஸ் பண்ணான், உடனே அதுக்கு வந்துட வேண்டியது. பத்தியா, இது வந்து இதுக்கு நீ காப்பி ரைட் கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா நான் உனக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துருவேன். என்ன வாழ்க்கடா இது, ஏன்டா இப்படி இருக்கிறீங்க? இவனுங்க இந்த மாதிரி ஓவராக காப்பி ரைட்டுன்னு ஆடி ஆடி கடைசியில் யூஎஸ்லேருந்து வேர்ல்டு இதுலேருந்து இந்த காப்பிரைட் ரூல்ஸை வந்து மாற்ற போகிறானுங்க. அப்போ தான் வந்து இவங்களுக்கு எல்லாம் தெரிய போகுது என்னடா ஆக போகுது. ப்ரொடியூசர் காசு போடுறாரு, அவர் வந்து காசுக்காக படம் எடுக்கிறார். டைரக்டர் கதை வச்சுருக்காரு, இல்லை ஒரு ஸ்டோரி ரைட்டர் கதை வச்சுருக்காரு, ஒரு டைரக்டர் வர்றாரு, இல்லை டைரக்டர் அதே ஆளே டைரெக்ஷன் பண்ணுறாரு, ஒரு கேமராமேன் வரான், நான் வந்து கேமரா வச்சுருக்கிறேன், இல்லை கேமரா இல்லை சார் நீங்கள் தான் கேமரா கொடுக்கணும், நான் கேமரா ஆப்ரேட் பண்ணுவேன். சரி ஓகே, நீ காசு வாங்கிக்கோ, ஆப்ரேட் பண்ணு. ஓகே டைரக்டர் நீ டைரக்ட் பண்ணு, நீ காசு வாங்கிக்கோ. ஓகே ஸ்டோரி ரைட்டர் வாப்பா, உன் கதையை எனக்கு கொடு, நீ காசு வாங்கிக்கோ. இதுதான் இண்டஸ்ட்ரி. அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு மியூசிக் டைரக்டரை கூப்பிட்றாங்க. மியூசிக் டைரக்டரை கூப்பிட்டு ஓகே நீ வந்து மியூசிக் போடுப்பா, இந்த மாதிரி இந்த படத்தில் வந்து இது சுச்சுவேஷன், டைரக்டர் சொல்கிறாரு இது இந்த சுச்சுவேஷனுக்கு வந்து இப்படி ஒரு பாட்டு ஒன்று வேணும், நீங்கள் வந்து போடுங்க, மியூசிக் போடுங்க. சரி, இந்த மியூசிக் போடுறாரு. ஒரு பாட்டு பாடுறவர் வர்றாரு, ஒரு பாட்டு எழுதுகிறவர் வர்றாரு, ஒருத்தர் பாட்டு எழுதுறாரு, அந்த பாட்டு பாடுறவர் பாட்டு பாடிட்டு போகிறார். ஆனால் அதில் வயலின் வாசித்தவனுக்கும் அதில் இது பண்ணவனுக்கும் அது இப்போ எல்லாருக்கும் பணம் கொடுத்து தான் வந்து அந்த ப்ரொடியூசர் வந்து இந்த ஒரு படத்தை எடுக்கிறார். யாருக்காவது பணம் பேலன்ஸ் வைக்கிறாரா? பணம் பேலன்ஸ் வைக்கிற ப்ரொடியூசர் இருக்கிறான்னு வைங்க. ஆனாலும் ஒரு படம் எடுக்கும்போது நியாயமான இதில் வழியில் எல்லாருக்கும் பணம் கொடுத்து தான் ஒரு படம் வந்து எடுக்கப்படுது, ஒரு படம் வந்து முடியுது, அந்த படம் வந்து வெளியே வருது. அது 10 வருஷம் ஆகுது, இல்லை 5 வருஷம் ஆகுது, இல்லை 20 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் அதனுடைய ஒரு பாட்டு, இந்த மாதிரி ஒரு பாட்டு ஒன்று இது பண்ணுறாங்க. அவனை ஒரு சின்ன பையன் கேட்குறான், இப்போது 1979 பாட்டு ஒரு 2K பையன் கேட்குறான், அவனை அது நல்லா இருக்குது, அதை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு யோசிச்சு அவன் ஒரு மேட்டு போடுறான். அது வந்து அப்படியே சிங்க் ஆகுது. உடனே அதுக்கு வந்து காப்பி ரைட், நீ வந்து அப்படியே காப்பி அடிச்சிட்ட. ஏன் சார் அப்படியே காப்பி அடிக்கிறதுனா உங்கள் சுச்சுவேஷனை அப்படியே காப்பி அடித்து அந்த சீனை அப்படியே ரீக்ரியேட் பண்ணி போடுறது தான் வந்து காப்பி. அவங்க வேறு ஒரு படம் எடுக்கிறாங்க. இப்போது கூலி அப்படின்ற படம் ரஜினிகாந்த் இன்வால்வ் ஆகிருக்காரு, சன் பிக்சர்ஸ் இன்வால்வ் ஆகிருக்காங்க. நீங்கள் வந்து அவங்களுக்கு ஆடு கிடையாது, இது ஒரு ஆடு மாதிரி தான் எனக்கு தோணுது. போய் அவங்களுக்கு எதிராக கேஸ் கொடுக்குறதுன்றது, அவங்கள போய் நீ காப்பி ரைட்டு வாங்குன்னு சொல்கிறது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். இப்படி வந்து ஒரு பாம்பு பொத்துக்குள்ளே கைவிட்டா மாதிரி அது எந்தெந்த பாம்பு எந்தெந்த இடத்துல இவரை கடிக்க போகுது, என்னென்ன தான் ஆக போகுது. இளையராஜா அப்படின்ற மைஸ்ட்ரோ அப்படியே அவர் வந்து இசை ஞானிப்பா. ஏடா இசையில் ஞானம் இருந்து என்னடா பிரயோஜனம்? வாழ்க்கையில் உனக்கு ஞானம் இல்லையே. வாழ்க்கையில் மக்கள்கிட்ட எப்படி பழகணும்? ஒருத்தன் தண்ணி குடிக்கிறதுக்காக வரான், அவனை பிடிச்சி திட்டுற ஒரு ஸ்டேஜில் அவன் ஏதோ கொஞ்சம் அசைஞ்சானா, இவர் மியூசிக் போடும்போது அவன் ஏதோ அந்த வழியாக நடந்து போனான், அவன் ஒரு செக்யூரிட்டி. அதனால் ஏதோ ரஜினிகாந்த் நடந்து போனால் நீ திட்டுவியா அவரை? அதுதான் இந்த ஆளுடைய குவாலிட்டி.